என்டிஏ ஏற்கனவே நமக்கு தெரியும். அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, அன்புமணி இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு தெரியும். 21 தேர்தல்ல குடுத்தது, 24 இத வச்சு நம்ம ஒரு மதிப்பிடுவோம்ல சார். இப்ப புதுசா தாவேக்கான்னா, இப்ப அவங்களுடைய பொசிஷன் என்ன? அதாவது டிஎம்கே கூட்டணியில் 2019லேருந்து அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு எலெக்ஷனில். இப்போ வந்து மக்கள் நீதி மையம் உள்ள புதுசாக சேர்ந்துருக்கு, தேமுதிக உள்ள சேர்ந்துருக்கு. தேமுதிகவுக்கு கூடுதலான சீட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தோடனே ரிபல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு சிக்கலாக மாறிடுச்சு அந்த கூட்டணிக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணலாம், விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அப்படின்னா 6 சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம். அது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் எதை கொடுக்க போறீங்க, அது எங்களோட கூட கொடுக்க போறீங்கன்னா அது ஒத்துக்க முடியாது. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எவ்வளோ சீட் நம்ம தேமுதிக எவ்வளோ சீட்னு சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா தேமுதிகவுடைய பலம் தெரிஞ்சிருக்கு, வேற தாவேக்காவோட பலம் தெரியாது. அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய பிம்பம் என்னவா இருக்குன்னா, ஒரு ஒர்ஸ்ட் கேஸ்லேயே 15% எடுத்துருவார் போல தெரியுது அப்படின்ட்டு. அப்போ தாவேக்கா உள்ள வருதுன்னு சொன்னால் அதர் தென் ஏடிஎம்கே யாருமே எதிர்ப்போ மாற்றுக்கிறதோ சொல்ல மாட்டாங்க. ஏடிஎம்கே மட்டும் எவ்வளோ சீட்டுங்களை உருவாங்க, ஏடிஎம்கே விரும்புவாங்க. ஆனால் சீட் எவ்வளோன்னு பேசிக்கங்க சார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து அதில் ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ தமாகவோ பாமகவோ யாருமே வந்து அவரை பாஜகவோ அவரை சேர்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அவர் எதுக்கு இல்லை எங்களோட குறைய சீட்டு கொடுங்க அப்படின்னு பாமக வந்து எங்களுக்கு 17 கொடுக்க போறீங்க, அவருக்கு 16 கீழே தான் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கூட இருந்தாலும் அவங்க யாருமே இதில் ஆட்சேபனை பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது எவ்வளவுங்கிற நம்பர்ல ஆட்சேபனை கூட எவ்வளவுங்கிற நம்பர்ல கான்கிரீட்டா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டில் அமித்ஷா உட்பட அத்தனை சொன்ன போல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைமை அதிமுக தான். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.